சூரத் யாசின் அடுத்த பகுதியை பார்ப்போம். நாங்கள் 17 வசனம் வரை நாங்கள் பார்த்தோம். பதினேழாவது வருகிறது. 16வது வசனத்தில் அந்த கடைசி சம்பவம் என்னென்னு சொன்னால், இப்போ ரசூல்லாவுக்கு வஹியை பற்றியெல்லாம் உறுதிப்படுத்திட்டு அந்த ரியாலிட்டியை அல்லாஹ்தாலா விளங்கப்படுத்திட்டு அதுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் ஒன்று கொண்டு வரோம் வரலாற்றுலேருந்து. அந்த வரலாற்று சம்பவத்தை பார்த்துட்டு போகிறோம். அது என்ன, ஒரு சமூகத்துக்கு வந்து 2 நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அந்த 2 நபிமார்களும் போதான்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆளும் அனுப்பப்பட்டார், 3ஆவது நபி. அப்படி இல்லை, இந்த சம்பவத்தில் 3 ஒரே நேரத்துலையா இல்லை, அது லிமிட் ஒன்று இல்லை. அது எத்தனை பேரும் வந்திருக்கலாம், கூடவும் வந்திருக்கலாம். என்னென்னா அடுத்த நபிமார்கள் எல்லாம் வந்ததுல சம்பவங்கள் சரியாக தெளிவாக இல்லை தானே, எந்தெந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்றது. அதை நான் பார்த்தேன். கடைசி ரசூல்லா மட்டும் கொண்டு வந்து பெரிய ஒரு கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன் ரெண்டு உலகத்தில் பிறகு நடக்கலும். அப்போ எனக்கு ஒரு ஆள் போதும் கூட அல்லாஹ்தாலா முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து மேக்சிமம் எங்களுக்கு வந்து 23 பேர் இருந்தது. இவங்களோட பேர் வந்து இல்லை தானே, யாரும் பேர் ஊர்கள் ஒன்றும் வந்து இல்லை. அல்லாஹ்தாலா 2 நபிமார்கள் அனுப்புகிறான். அதுக்கு பிறகு ஃபாஸஸ்னா பிசாலிசின் 3ஆவது ஆளையும் அனுப்புகிறான். அனுப்பினத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவர்கள் வந்து இந்த இடத்துல 2 இந்த கதையூடாக கொண்டு வர விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று வந்த நபிமார்கள் வந்து நாங்கள் ஏன் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க நபீன்றத்தை உறுதிப்படுத்தணும் தானே. நாங்கள் வந்திக்கிறார்கள் நபீன்றத்தை உறுதிப்படுத்துறது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதே போல் மறுக்கிறதுக்கு அடுத்த பக்கத்தில் அவனும் சொல்கிற பாயிண்ட்ஸையும் சொல்கிறாங்க அவத்தார. அதுக்கு பிறகு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் வரார், இன்னொரு ஆள், 4வது இன்னொரு மனுஷன் வருவார். அந்த கதை பின்னுக்கு வரும். இதுலேயும் அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன் ரீசன் எல்லாம் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குதுன்றது இந்த கதையோட சுருக்கம். இதில் பாருங்க, என்ன முதலாவது சொன்னாங்க, மறுக்கிறதுக்கான காரணங்கள் வந்து 2-3 சொன்னாங்க. என்ன, ஒன்று நீங்கள் மனிதர்கள் சும்மா ஜஸ்ட் எங்களை போல ஒரு ஹியூமன் பீனாக இருக்கிறீங்க, எனவே உங்களை ஏற்றுக்கொள்ளல. அடுத்தது நீங்கள் ஒன்றையும் கொண்டு வரல எக்ஸ்ட்ராவாக. அல்லாஹ்தாலா உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக தரல. மமா அன்சல் ரஹ்மானு மின் ஷை, எதுவுமே உங்களுக்கு அல்லாஹ்தாலா இறக்கி தரல. இப்போ மூசா நபி கொடுத்த மாதிரி ஒரு அசாக்கோலையோ அது எதுவுமே உங்களுக்கு தரல. ஏன்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட் மனிதனை வந்து எனவே உங்களை ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பாயிண்ட்டே உடச்சிப்பாங்க அவங்க. அதாவது மனிதன் தான் இடத்தை அவர்கள் பதில் ஒன்று கொடுத்திப்பாங்க, அந்த பதில் வருதில்லை. 2வது எதுவுமே கொண்டு வரலன்றதுக்கு சில பதில்கள் கொடுத்திருப்பார்கள். 3வது சொல்கிறார்கள் இன்னும் இல்லா தக்சீபுன். இந்த 2 ஃபெயில் ஆகினத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் சாதாரணமாக சொல்கிறது என்ன, ஒரு மனிதன் இயல்பு அப்படித்தானே, கொஞ்சம் பேசி பார்க்குற எல்லாம் பேசி பார்க்குற, நீங்கள் சொல்கிற போய் இது கடைசியாக சும்மா ஜென்ரலாக அப்படியே உடச்சி விட்டாச்சு. அதுக்கு பிறகு எதுவுமே செல்லலாவே பொய்யின்ற இப்போ நீங்கள் பேசுகிற பொய்யின்ற சின்னத்துக்கு பிறகு உங்களுக்கு அதை உண்மைப்படுத்துறதுக்கு நீங்கள் பெரிய ரவுண்டு போகணும். அப்போ அந்த கடைசி டாக்டிக்கையும் இந்த இடத்துக்கு கொண்டு வரார்கள். அப்போ ரசூல்லாவுக்கு மாதிரி தான் நடந்தேன். ரசூல்லாவுக்கும் இதே மாதிரி தான் சொன்னார்கள், நீங்கள் சூனியக்காரன் பைத்தியகாரன், எனவே நீங்கள் சொல்கிறது ஒன்றும் வேலிட்டி இல்லை. அடுத்து அற்புதம் ஒன்றும் கொண்டு வரல, நீங்கள் சாதாரண ஒரு மனிதன். அப்போ அந்த விஷயத்தை அல்லாஹ்தாலா இந்த இடத்துல உறுதிப்படுத்தியது பிறகு அந்த நபிமார்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்களும் இப்படியெல்லாம் போய் பிச்சாலும் எங்களுக்கு இருக்கிற பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் தான். ஒன்று என்ன, காலு ரப்புனா யாலமும் இன்னா இலைக்கும் நம்ம சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு தெரியும் நாங்கள் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள். அல்லாஹ்தாலா தான் அனுப்புகிறேன். இப்போ எனவே அல்லாஹ்வுக்கு தெரியும் நாங்கள் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர். அந்த பதிலில் என்ன போகிறோம், நாங்கள் சும்மா சொல்லலை நாங்கள் தூதர்கள் மட்டும் சொல்லலை, நாங்கள் தூதர், அதை உங்களுக்கு நாங்கள் எத்தி வச்சுக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணிக்கிறோம். எனவே அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த 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 மிஷன் வந்து இந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டிருக்குது, நாங்கள் தூதராக வந்துக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே என்ன, எங்களோட மிஷன் முடிஞ்சு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சிட்டோம். அதனால் நான் சொல்கிறாங்க, வமா அலைனா
இல்லல் பலாகுல் முபீன். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மிஷன் என்னன்னு சொன்னால் அல் பலாகுல் முபீன், மிக தெளிவான எத்தி வைப்பு, மிக தெளிவான எத்தி வைப்பு. அப்போ இதை இந்த சொல்லை விளங்கப்படுத்தும் போது சொல்லுவாங்க என்னென்னா, ஒரு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற ஆள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆளாக மாறுவார். இப்போ நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லும்போது சில பேர் அது அவங்களோட உள்ளத்தில் படாமல் கேட்குறேன்னா அது என்னோட வீக்னஸ் தானே. அது என்னென்னா நான் அந்த பலாகுல் முபீன்னு நான் அடையலை, அந்த ரீச் அந்த லெவல் கிடையாது. அவங்களோட உள்ளத்தோட பேசி உங்களோட உள்ளத்தோடு அப்படியே டச் பண்ணுற லெவலுக்கு நான் ஏண்ட பேச்சு திறமையும் அடுத்து என்கிட்ட அந்த ஸ்கில்லும் அடையலாட்டி பலாகுல் முபீனாக மாறாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லிடுறேன். நபிமார்கள் வந்து எப்பயுமே அந்த அல் பலாகுல் முபீன் என்ற லெவலுக்கு எத்தி வைப்பார்கள். அப்போ அதை மொழிபெயர்க்கும் போது மிக தெளிவான எத்தி வைத்தல் நான் மொழிபெயர்க்கிறேன், அது அப்படி தான் மொழிபெயர்க்கணும். அதை அந்த அதுக்குரிய டேர்மை எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எத்தி வைத்தல் வந்து இஃபெக்டிவ் கம்யூனிகேஷனாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்யூனிகேஷன் எப்படி, ரசூல்லாவை வெட்டணும் கொத்தணும் அடிக்கணும்ட்டு வந்தால் முன்னுக்கு வந்தது போகிற என்ன, அந்த புளியா வந்தவன் எலியா இல்லாட்டி பூனியா மாறி போன வரலாறு தான் ரசூல்லாட்ட இருக்குது. இப்போ வலீத் இப்னு முகீரா, சுராக்கா இப்னு மாலிக், இவங்களுக்கு தெரியும் தானே, ரசூல்லாவை கொண்டா 100 ஒட்டகம் கிடைக்கும் 1000 ஒட்டகம் கிடைக்கும்ன்றதுக்காக வந்த சஹாபி. என்ன நடந்துச்சு, இஸ்லாத்தை எடுத்துகிட்டு போகிறார், வாளோட வந்தவன். உமர் அலி எப்படி வந்த, என்ன நடந்த, அதுதான் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அது நபிமார்களுக்கு இயல்பாகவே அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம், ஒரு அருள். அந்நியர்களுக்கு விதிக்குது. இந்த பாஸ்டர்ஸ் மாறுற இதுக்கு போகிறாங்க, பாஸ்டர்ஸ் மாறுற இதுக்கு இல்லாட்டி இந்த சாமி மாறுற இதுக்கு போனது பிறகு ஒரு ரூமில் அவனோட பேசும்போது ஒரு சின்ன ஒரு ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்குற அளவுக்கு அந்தளவு எஃபெக்டிவாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இது, அந்த ஸ்கில் இருக்கணும். அப்போ பார்த்தா நீ நபிமார் சொல்கிறார், நாங்கள் அந்த வேலையை செஞ்சிட்டோம். வமாலைனா இல்லல் பலாகுல் முபீன். எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு வந்து அல்லாஹ்வுக்கு தெரியும், நாங்கள் ரசூல்மார்கள், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொறுப்பு அந்த மிஷன் என்ன, இதை நாங்கள் எஃபெக்டிவாக எத்தி வைக்கிறது. ஏற்றுக்கொள்ளாத யாரோட பொறுப்பு, அதை கேட்குறவங்களோட பொறுப்பு. அதுக்கு அந்த நபிமார்கள் பொறுப்பு சொல்லணுமா, இல்லை. நபிமார்கள் போய்த்து அங்கே ஒரு நாள் ரசூல்லா இந்த அல்லாஹ் தஆலா நபிமார்கிட்ட கேட்க போகிறல, நீ போய் எத்தனை கவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் கேட்க போகிற என்ன, அல் பலாகுல் முபீன், இஃபெக்டிவான கம்யூனிகேஷனை நீ நடத்தினியா, நீ உனக்கு ஏழுமான வகையில் இந்த விஷயத்தை செஞ்சியா, இந்த விஷயத்தை ஆளுக்கு எடுத்து சொன்னியா, அதுதான் அல்லாஹ் தஆலா கேட்க போகிறேன். அப்போ அவர் அதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையாண்ட வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லை. அப்போ எங்களுக்கு இங்கே என்ன வமாலைன்னா இல்லல் பலாகுல் முபீன். என்ன எங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு ப்ரோக்ராமை செஞ்சு செய்கிறதான் செய்யல். எத்தனை பேர் வராங்க, முழு எடிசன் கம்யூனிட்டியை முழு இந்த கம்யூனிட்டியை கொண்டு வந்து செய்விக்கணும்ன்ற அந்த பொறுப்பு எங்களுக்கு எடுக்கலாது. அது வராது அவங்களோட பொறுப்பு. எங்களுக்கு வந்து நாங்கள் இதை பப்ளிக்காக நோட்டீஸ் போடுறோம், மேக்ஸிமம் ஏன் அளவு நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு எந்த ஸ்கில்லை வச்சுக்கொண்டு ஃபெசிலிட்டிஸை வச்சுக்கொண்டு செய்கிறோம். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். அல்லாஹ் தஆலாட்ட போன முடிச்சு நான் கேட்டாண்டா சூரத்து யாசீனில் எங்களுக்கு ஒரு வசனம் இது. இப்போ உங்களுக்கு அதே மாதிரி நியாயம் இருக்குது. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். நாங்கள் மேக்ஸிமம் இதை செஞ்சோம். இப்போ 11 எங்கள்கிட்ட இருக்கணும். அதைத்தான் நபிமார்கள் காட்டுறாங்க. ஒரு 11 இப்போ ரசூல்லாவுக்கும் அதைத்தானே அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நீங்கள் செய்கிறத எஃபெக்டிவாக செய்யுங்க, அப்போ உங்களுக்கு 10 இருக்குது. இப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அதுக்கு பிறகு வர வசனத்தில் வருது, அவனால் இதை தடுக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறானோ, காலு இன்னா தத்தையர்னா பிக்கும். சில ரீசனை பாருங்களேன், என்ன சொல்கிறானோ, நாங்கள் உங்களை இந்த அதுக்கு என்ன அந்த தத்தையர்னா அவங்களை சொல்லிடுங்க, தமிழில் சொல்கிற வந்து என்ன சொன்னால் அபசகுனம்ன்ற பேட் டைமை பார்க்குறோம் நம்மளை. நல்ல இங்கிலீஷ் வேர்டு உண்டு. அபசகுனம்னு சொன்னால் இந்த சொல்கிறதானே, இப்போ விட்டுட்டு வெளியாகக்குள்ள ஒரு விதவை பெண்ணை பார்த்தா இது ஒரு அபசகுனம் கிடையாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கும் அடுத்தது கூட க்ராஸ் பண்ணியா போக வைக்கிறேன். அந்த மாதிரி தத்தையர் நபிக்கும்ன்றது நாங்கள் உங்களை வந்து
ஒரு ஒரு மோசமாக ஒரு அபசமாக பார்க்குறோம். உங்களால் எங்களுக்கு எந்த நலவும் நடக்க போகிறல்ல, உங்களால் கெடுதி தான் நடக்க போகிறேன் சொல்லி சொல்கிறாங்க. இல்லம் தந்தகு, நீ இப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் இதை நிப்பாட்ட இல்லாட்டி இல்லம் தந்தகு, இந்த உங்களோட இந்த தவா பண்ணி இந்த பயான் பண்ணுறதுல நிப்பாட்ட இல்லாட்டி லெனர்ஜி மண்ணக்கும், கல்லடித்து கொள்ளுவோம். யார்? நபிமார்களை எச்சரிக்கிறது, நபிமார்களை ஓன் பண்ணுறாங்க. லெனர்ஜி மண்ணக்கும் அதே போல் வளைய மசன்னுக்கும் மின்ன ஆதாபுன்னு நலி, எங்கள்கிட்டேருந்து அவங்களுக்கும் ஒரு மிக ஸ்டிங்ஃபுல், அதாவது மிக கடுமையான ஒரு துன்பமான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சால் என்ன உங்களை நாங்கள் டோர்ச்சர் பண்ணி மிக கடுமையான ஒரு கஷ்டத்தை தந்து உங்களை நாங்கள் கொள்ளுவோம். இது நபிமார்கள் செஞ்சாங்க தானே. சில நபிமார்கள் தப்பி போனார்கள். இப்போ மூசா நபி அதுலேருந்து தப்பினார். ஆனால் பல நபிமார்களுக்கு இந்த வேலையை செய்தார்கள். இப்போ ஈசா நபிக்கு அவர்கள் ஈசானை நினச்சி கொண்டு செஞ்சேன்னு ஈசா நபிக்கு செய்கிற வேலையை தானே செஞ்சேன். கல்லறிஞ்சி இந்த இது சிலுவையில் அரைஞ்சி கொண்டு. இப்போ ரசூல்லாவுக்கு என்ன செஞ்சேன்? ரசூல்லா கொள்றதுக்கு அவ்வளோ வேலையும் செஞ்சேன், கொள்றதுக்கு அவ்வளோ வேலையும் செஞ்சு அல்லாஹ் தஆலா ரசூல்லா காப்பாற்றினானா அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அவ்வளோ வேலையும் நடந்துச்சு. அப்போ எனவே நான் பொறுமையின் தலைப்பை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு போனோம்னா லெனர்ஜி மண்ணக்கும் வளையமசன்னக்கும் உங்களை இந்த ஃபாலோ பண்ணும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போனோம்னு சொன்னால் உங்களோட அதோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமான விஷயங்கள் உங்களை ஃபாலோ பண்ணும். அதுக்கு ரெடியாக இருங்கோ இந்த விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பதிலை கொடுக்கான நபிமார்கள் காலு தாயிருக்கும் மாக்கும். இப்போ நீங்கள் இந்த மோசமான விஷயம் என்று கருதுறீங்களே, எங்களை கண்டா தானே நீங்கள் மோசம்னு கருதுறீங்களே. உண்மையான மோசம் யார்? நீங்கள் தான் மோசம். உங்களோட மோசமே இருக்குது. நீங்கள் தான் அவ்வளோ பாவத்துலேயும் இருக்கிறீங்க, அவ்வளோ மோசமான விஷயத்துலேயும் இருக்கிறீங்க. அப்போவே அந்த 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 பேட் டைம் யார்கிட்ட இருக்க போகுது? உங்கள்கிட்ட தானே இருக்குது. உங்களால் தான் இந்த பிரச்சனை வரப்போகுது. காலு தாயிருக்கும் மாக்கும் ஐன்சுக்கிர்த்தும் பல் அந்தும் கவுமுன் முஸ்ரிஃபூன். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா காட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு சமூகங்களும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் போது அதுக்கு ஃபாலோ பண்ணாமைக்கு, அதுக்கு லிசன் பண்ணாமல் கேட்குறாங்க தானே. அதுக்கு 2 ரீசன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல கொண்டு வராங்க. இந்த 2 ரீசனும் வந்து ஜெனரல் பிரின்சிபல் ரீசன்ஸ். இன்றைக்கும் அதுதான் ரீசன். அது அல்லாஹ் தஆலா சொல்கிறா என்ன? காலு தாயிருக்கும் மாக்கும். நீங்கள் மோசம்னு சொல்கிற விஷயம், உண்மையான மோசமான விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கீங்க. அது என்ன? ஐன் ஜுக்கிர்த்தும். ஐன் ஜுக்கிர்த்தும் என்ன சொன்னால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிப்பீட்டட்லி ரிமைண்ட் பண்ணப்பட்டும். அப்போ என்ன அந்த வசனம் ஐன்னா ஓல்தோ இட் இஸ் ரிமைண்டட் கண்டினியூஸ்லி. அப்போ தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு கிழமையும் வாட்ஸ்அப்பில் போஸ்ட்டை போட்டுக்கொண்டு, உதாரணம் எங்கட லைஃப்பில் எடுத்துக்கொண்டா தொடர்ந்து நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு தான் நினைக்கிறோம். ஒரு ஹதீஸை போடுறோம், ஒரு குர்ஆன் வசனத்தை போடுறோம், அதை படிப்பிக்கிறோம், ஓதுறதுக்கு வான்னு சொல்கிறோம். தொடர்ந்து கண்டினியூவஸ்லி கான்ஸ்டன்ட்லி இது ரிமைண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருந்தும் கூட எங்களோட லைஃப்பில் நடக்குதானே. எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரையிலிருந்தானே. இப்போ வரக்குள்ள நான் வசனம் தானே, கழுதை தேஞ்சு கட்டெரும்பாகின மாதிரி இப்படி இருந்த க்ரௌட் இப்படி ஆகி இப்போ ஒரு 4-5 பேரோட வந்து நிற்கிறேன். இதுக்குள்ள எங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரையிலும். அப்போ உண்மையிலே என்ன, இது ஒரு மோசமான விஷயம் மாதிரி அவங்க எங்கள்கிட்ட பார்த்தாலும் கூட இந்த சமூகம் வராமல் கேட்குற மோசமான விஷயம் எங்கள்கிட்ட ஆகிறாது இல்லை, அவங்களோட இருக்குது. இப்போ கண்டினியூவஸ்லி ரிமைண்ட் பண்ணப்பட்டும் கூட அவங்க வராட்டி அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பல் அந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன். இந்த வேர்டு இது, இந்த வேர்டு வந்து வெரி டேஞ்சரான வேர்டு. நாங்கள் சும்மா லேசான அர்த்தமாக எடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் பல் அந்தும். இதுக்கான ரீசன் என்ன? டெஃபினெட்லி நீங்கள் கௌமுன் எப்படியான சமூகமாக இருக்கிறீங்க. யாரும் அந்த நபிமாரி சமூகத்தை சொல்கிறாங்க. கௌமுன் முஸ்ரிஃபூன்னு சொன்னால் உண்மையிலே இந்த இஸ்ராஃப்ன்ற பண்பு என்ன சொன்னால் இந்த வீணாக செலவழிக்கிறது சொல்கிறேன். வீணான விஷயங்களை செலவழிக்கிறதுக்கு காசை செலவழிக்கிறது தான் சொல்கிறேன். பார்த்தன் குர்ஆனில் வரும் லா துஸ்ரிஃபூன்னு வரும். நீங்கள்
வீணாக செலவழிக்க வேணாம். அது வந்து ஷைத்தான பண்புன்னு எல்லாம் வரும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் இந்த நபிமார்களை மறுக்கிறதுக்கு, அல்லது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கேட்குறதுக்கு, அல்லது இந்த நல்ல விஷயத்தை செல்றவன மோசமாக நீங்கள் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, பல் அந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், நீங்கள் இது சரியாக நாங்கள் மொழிபெயர்த்து என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த லிமிட்டட் எல்லாம், அதாவது லிமிட்ஸை தாண்டின சமூகம், எல்லைகளை தாண்டின சமூகம். காசிக்குது, அப்போ அந்த காசை வச்சுக்கொண்டு நீங்கள் சில லிமிட்டை தாண்டி, உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த டைமை வச்சுக்கொண்டு லிமிட்டை தாண்டி சும்மா வீணான விஷயங்களில் காலத்தை செலவழித்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம். அதால் நல்ல விஷயத்துக்கு வர மாட்டேங்குது. சரிதானே? இந்த இடத்துல குர்ஆன் நியாயம்ன்றது வந்து 100% அதை விட நாங்கள் விளங்குற ஒரு விஷயம் தானே இது, வசனம் தானே இது. தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், நீங்கள்லாம் வராதுக்கான காரணம் என்ன? உங்களோட டைம் இல்லாமக்கும் இல்லை, வசதி இல்லாமக்கும் இல்லை, வாரத்துக்கு வாகனம் இல்லையா, வாகனம் இல்லை, டைம் இல்லையா, டைம் தாராளமாக இருக்குது. அல்லது இதெல்லாம் நாங்கள் படித்து முடித்து பிஹெச்டி எல்லாம் முடித்து குர்ஆனை இது பிறகு படிப்பிக்க தேவையில்லைன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கா? இல்லை. படிக்க குர்ஆனை படிக்கணும். இப்போ மார்க்க விஷயங்கள் என்னோட லைஃப்பில் எடுத்துக்கொள்ளணுமா? தேவை. இப்படி எல்லாமே இருக்குது. எல்லாம் தேவையாக இருக்கும்போது நீங்கள் இந்த லிமிட் எல்லாம் தாண்டி சும்மா வீணாக இருக்கிறீர்கள். அப்போ வீணாக இருக்கிற சமூகம் என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப் குர்ஆனில் வரும். இந்த தேவையில்லா விஷயங்கள், இந்த ஃபன்னாக இருக்கிறது, இந்த களியாட்டங்களில் போயிடுவாரு, கிளப்புகளில் போய் இல்லாட்டி தண்ணி அடித்து கொண்டு சும்மா இந்த என்ன என்டர்டெயின்மெண்ட் லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் அல்லாஹ் தஆலா எடுப்பாங்க. எப்படி தெரியுமா? உதாரணமாக அவர்கள் வந்து இந்த பாரம் இல்லாத மக்களாக மாறிடுவாங்க. அதாவது இப்போ அல்லாஹ் தஆலா இப்போ உங்களுக்கு ஒரு உங்களோட ஸ்டேட்டஸுக்கு ஒரு வெயிட் ஒண்டிக்கிறது தானே. இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட முன்னுக்கு போய் நின்றதுக்கு போகிறோம், ரைட், மிஸ்டர் அசாம் எடுத்து அசாமுக்கு அவர் கொடுக்குற இடம் ஒண்டிக்கிறது தானே. என்கிட்ட வந்து நான் உங்களுக்கு தார இடம் ஒண்டிக்கிறது உதாரணம். இது ஒரு ஆள்கிட்ட முன்னுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லெவல் ஒண்டிக்கிறது தானே. அது எங்கள்கிட்ட வெயிட்னு சொல்லுவோம். வெயிட்னு சொன்னால் பொடி வெயிட் இல்லை, எங்கள்கிட்ட அந்த ஸ்டேட்டஸ் கோட வெயிட். அப்போ அந்த ஸ்டேட்டஸ் கோட வெயிட் அல்லாட முன்னுக்கு என்ன வைக்க போகுது? அல்லாஹ் சொல்கிறேன் வந்து நீங்களாம் பாரம் இல்லாத இருக்காது, என்ன முன்னுக்கு வந்தால் சும்மா அப்படி பறந்து போயிடுவீங்க, கணக்கு இல்லை. ஸோ நான் ஊதிவிட்டா தூசிக்கும் கணக்கு இல்லை, சும்மா சருகு. அப்போ கௌமுன் முஸ்ரிஃபூன்னு அர்த்தமாக தான் சும்மா எல்லை மீறி போனீங்கன்னா பறந்துடுவீங்க. அப்படி பறந்துடுவீங்கன்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு இடம் இல்லை, உங்களுக்கு என்ன முன்னுக்கு எந்த இடமும் இல்லை. பல்லந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன். இப்போ இந்த வசனம் வந்து எல்லாம் ஹாப்பாத்தணும் அந்த லெவலுக்கு நான் போயிடும் வைக்கிறதுக்கு. அப்போ எங்களுக்கு அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நாங்களும் விளையாட முன்னு கௌமுன் முஸ்ரிஃபூன். அதுக்கு தான் அந்த பண்பை, அந்த இஸ்ராஃபுன்ற பண்பை, இந்த முஸ்ரிஃபூன்ற வர வசனத்தில் வர அந்த பண்பை அல்லாஹ் தஆலா ஜாயின் பண்ணுற வந்து ஷைத்தானோட. நல்ல ஆட்களோட ஒரு நாள் ஜாயின் பண்ணலை. நபிமார்களோட லைஃப் வார இடங்கள் எங்கேயுமே இஸ்ராஃபுன்ற வேர்ட் வராது. நல்லடியார்களோட விஷயங்கள் வரும்போது முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள், முத்தகீன்கள், அமலு சாலிஹாத் செய்யக்கூடியவர்கள், அந்த லிஸ்டெல்லாம் வரும்போது இந்த எல்லை மீறி போகிற விஷயம் வராது, இஸ்ராஃப். அப்போ நாங்கள் நினச்சிட்ட படம் எல்லை மீறி போகிறேன்னு சொன்னால் நல்லா சல்லி உள்ளவன் மட்டும்தான் எல்லை மீறி போகிறேன். அப்படி இல்லை, டைமிங்க்கு தான் அந்த டைமை நான் வீணாக லீக்கிறேன்னு சொன்னால் நானும் எல்லை மீறி போகிறேன் தான். ஃபோனை நான் ஏண்ட டைமை பாவிச்சு இந்த ஏண்ட பாவிக்க வேண்டியதை விட கூடுதலாக அந்த ஃபோனில் நான் ஈடுபடுறேன்னு சொன்னால் எல்லை மீறி போகிறேன் தான். இப்போ எல்லாத்துலேயும் அது வரும், எல்லாத்துலேயும் அந்த பண்பு, அந்த ஹேபிட் வந்து கொண்டு போகும். அப்போ அது வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா மறுக்கிற லெவலுக்கு போயிடுது. அதுதான் நீங்கள் நபிமார்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் நான் 3 பேர் வந்து சொல்லி நீங்கள் மறுக்கிறீங்கண்டா, நாங்கள் 3 பேர் வந்து சொல்லி எங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொண்டு எங்களை அவாய்ட் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, சும்மா வாய்ப்பத்திட்டு போனாலும் பரவாயில்ல, திரும்பி பதிலளிக்கிறேன் உங்களால் எல்லாம் நடக்குது, உங்களை கொல்லுவோம், வெட்டுவோம், உங்களுக்கு தண்டனை தொடர்ந்து வரும், இந்த அளவுக்குலாம் வார்னிங் பண்ணி போகிற அளவுக்கு நீங்கள் மாறுறேன்டா. ரீசன் என்ன? எந்த ஒரு ரீசனும் இல்லை. பல்லந்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன். சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி போட்டேன். நீங்கள்லாம் உங்களோட எல்லையை தாண்டி போன ஒரு வீணாக போன கூட்டம் இது. உங்களோட பாசத்தில் சொன்னால் வீணாக போன கூட்டம், எந்த பிரயோசனமும் இல்லாத கூட்டம். அப்படி போனீங்கன்னு சொன்னால் அதுவும் எப்படி
உங்களுக்கு கண்டினியூஸ்லி ரிமைண்ட் பண்ணப்பட்ட பிறகு அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல வந்து ஃபஸ்ட்டுக்கே சொல்லியும் இல்லையே தொடர்ந்து இவ்வளோ சொல்லியும் கூட எல்லை மீறி போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லை மீறி போன கூட்டம். எனவே உங்களுக்கும் ஒரு ரிலீஃபோ அல்லது ஒரு வெற்றியோ கிடைக்க போகிறல. நீங்கள் நிச்சயமாக தண்டனைக்குட்பட்ட கூட்டம் சொல்லி அந்த நபிமார்கள் அந்த விஷயத்தை முடிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை பார்ப்போம். அவனுக்கு சப்போர்ட்டாக வர ஒரு மனுஷன் எங்கேயோ தூரத்துலேருந்து வர ரக்சல் மதீனா பரத்தத்தை பார்த்துங்க. அப்போ இப்படி நபிமார்கள் வந்த இந்த 3 நபிமார்கள் இந்த சமூகத்துக்கு வந்தது பிறகு இன்னொரு ஆள் எங்கேயோ இருந்து வரார். அப்போ ஒன்று அங்கே நபி ஒன்று இந்த அவர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கணும், இஸ்லாத்தை ஏற்றிக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த தகவல் அவருக்கு கேள்விப்பட்டு கிட்ட உள்ளவனுக்கு அருமை இல்லாட்டி போகிறாலும் தூர் உள்ளவன் அதை கேட்டு வாரான். இப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த பெரிய வாரக்கிழமை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா